உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். உயரத்திலிருந்து அவர் எனக்கு கை நீட்டி என்னை பிடிச்சு எதிலிருந்து தூக்குனாராம்? ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டாராம். சாதாரண தண்ணி இல்ல. ஜலம் பிரவாகம்னாவே பெருசா பொங்கி வருது, சுனாமி மாரி வருது. அப்படியெல்லாம் அடிக்கும்போது என்ன பண்றாராம்? இயேசு கை நீட்டி தூக்குகிறாராம். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கை நீட்டி தூக்க விரும்புகிறேன். உன்னுடைய காரியத்திலே தலையிட விரும்புகிறேன். இன்னைக்கு கர்த்தர் சொன்ன ஒரு திட்டமான வார்த்தை என்ன தெரியுமா? நான் தலையிடுவேன், நான் தலையிடுவேன். இந்த ராத்திரி கர்த்தர் சில காரியங்களிலே தலையிட விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சில காரியங்கள்ல, சில சூழ்நிலைகள்ல இதுவரைக்கும் எதுவும் பண்ண முடியல, எதுவும் மாத்த முடியலன்னு சொல்ற சில இடத்துல கர்த்தர் தலையிட விரும்புகிறார். இன்னைக்கு ஒருவேளை சிலர் ஸ்கூல் அட்மிஷன், காலேஜ் அட்மிஷன்லாம் போகும்போது சீட் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ரெக்கமெண்டேஷனுக்கு போய் கேட்பாங்க. ஏன் கேட்பாங்கன்னா, அவர் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாருன்னா, எல்லாமே நமக்கு சாதகமாயிரும். அவர் ஒருத்தர் தலையிட்டுட்டா நமக்கு கிடைச்சிரும். இவர் ஒருத்தர் தலையிட்டா நமக்கு நடந்துரும்னு சொல்லி சிலர் நம்புவாங்க. சிலர் சில கோர்ட் பிரச்சனை, சில நீதிமன்ற பிரச்சனை, இல்ல சில காவல்துறை பிரச்சனைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, யாரோ ஒரு அரசியல்வாதியோ, இல்ல ஒரு நல்ல வக்கீலோ தலையிட்டுட்டா, இந்த பிரச்சனை முடிஞ்சிரும். இத நம்ம சுலபமா, சாதகமா கையாண்டறலாம் அப்படின்னு நம்புவாங்க. ஆனா இன்னைக்கு சொல்றேன், ஒரு மனுஷனுடைய தலையீடே உங்க வாழ்க்கையில சில பிரச்சனையும், சில சூழ்நிலையும், சில போராட்டத்தையும் மாற்ற முடியும்னா, இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னுடைய வாழ்க்கையில தலையிடுகிறேன். என்னுடைய தலையிடுதல் உன்னுடைய வாழ்க்கையில வருது. ஏங்க ஒரு மனுஷனால சில விஷயத்த மாத்த முடியும்னா, சிலருக்குலாம் பாருங்க சில வியாதி மாறவே மாறாது. ஆனா ஒரு டாக்டரை விட்டு இன்னொரு டாக்டர்ட்ட போவாங்க. அந்த டாக்டர் தலையிட்ட உடனே அந்த வியாதிக்கான அறிகுறியே இல்லாம சில இடத்துல மெடிசன் கொடுத்து சரி பண்ணிருவாங்க. அப்போ ஒரு மனுஷனாலேயே அவ்வளவு செய்ய முடியும்னா, நம்மை படைத்த தேவனால எவ்வளவு செய்ய முடியும்? அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் உன்னை சாதாரண தண்ணியில இல்லப்பா, சில சமயம் சூழ்நிலை எப்படி இருக்கு? ஜலம் பிரவாகிக்கிறது போல, கொந்தளிக்கிறது போல, மோதி அடிக்கிறது போல உடைய வாழ்க்கையில சில தண்ணி தூக்கி அடிக்குது உண்மை. உன்னால சிலதுல நிக்க முடியல உண்மை. ஆனா இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் எதுக்கு வந்திருக்கார் தெரியுமா? உயரத்திலிருந்து கை நீட்டி உன்னை தூக்கி விட. அதன் நடுவிலே கர்த்தருடைய ஒரு தலையிடுதலுடைய வாழ்க்கையில வருது. இன்னைக்கு நீங்க ஒன்ன சுதந்தரிக்கணும். எதை சுதந்தரிக்கணும்னா, தேவனுடைய தலையிடுதல் உங்க வாழ்க்கையில தேவைங்க. அதை நீங்க சுதந்தரிக்கணுங்க. இன்னைக்கு நிறைய சமயம் தேவனை தலையிட விடுறதே இல்லை. நம்மளே எல்லாத்தையும் செஞ்சிடறோம், நம்மளே எல்லாம் பண்ணிடுறோம். ஆனா இல்ல இல்ல இல்ல, இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்றார், நான் தலையிட விரும்புகிற சில சூழ்நிலையில, உன் வாழ்க்கையில இருக்கிற சில பிரச்சனையில நான் தலையிட விரும்புறேன்ப்பா, நான் உள்ள வர விரும்புறேன்ப்பா, எனக்கு கொஞ்சம் இடம் கொடு, நான் சில சூழ்நிலைய மாற்ற போகிறேன். அதனாலதான் தாவீது சொல்றார், அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து தூக்கி விடுகிறாராம். ஜலப்பிரவாகம் சூழ்ந்து நிக்கிறது உண்மை, நெருக்கங்கள் சூழ்ந்து நிக்கிறது உண்மை, போராட்டம் சூழ்ந்து நிக்கிறது உண்மை. ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க, நீங்க எப்படிப்பட்ட நெருக்கத்துல, எப்படிப்பட்ட பாதையில, எப்படிப்பட்ட சோர்வின் நிலையில நீங்க கடந்து போனாலும் அதின் நடுவில் உயரத்திலிருந்து ஒரு கரம் வந்து தலையிட்டு உங்களை தூக்கி வெளியே கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ள ஒரு தேவனை தான் நீங்கள் ஆராதிச்சு கொண்டிருக்கிறீங்க. இந்த ஆண்டவர் கண்டிப்பா சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில சூழ்நிலையை விட்டு உங்களை தூக்கி கொண்டு வர இவருக்கு வல்லமை இருக்கு. அந்த ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இன்னைக்கு நான் உன் சூழ்நிலைக்குள்ள தலையிட விரும்புறேன், எம்மா நான் உன் சூழ்நிலைக்குள்ள தலையிட விரும்புறேன், கொஞ்சம் எனக்கு இடம் கொடு. எனக்கு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இதுல தான் தலையிடுவார், இதுல தலையிட மாட்டார் அப்படியெல்லாம் இல்லைங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளும் தலையிடுவார். ஒருவேளை பார்க்கவே முடியல, சரி பண்ணவே முடியல, யார் நினைச்சாலும் மாத்தவே முடியாது. ஆனா இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய தலையிடுதல் உடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளை மாற்றும். என்னுடைய தலையிடுதல் உடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை போராட்டங்களை மாற்றும். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவரே நான் என்ன செய்வேன், யார் செய்வா, எப்படி நடக்கும்? ஆனா சொன்னு சொல்றேன், கர்த்தருடைய தலையிடுதல், கர்த்தருடைய தலையிடுதல் உடைய வாழ்க்கையில காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணும். கர்த்தருடைய தலையிடுதல் உடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை தாறுமாறாக்கி போடும். கர்த்தருடைய ஒரு தலையிடுதல் உடைய வாழ்க்கையை மாற்றி போடும்.
சரி, இன்னைக்கு முக்கியமா ஒரு 3 காரியம். தேவன் எதுலெல்லாம் தலையிட போறார். நான் ரொம்ப சீக்கிரமா சொல்லி உங்கள ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். ரொம்ப கவனமா கவனிங்க. முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்துல 2வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். இங்க எல்லாருக்குமே தெரியும் இது யாருன்னா ஆபிரகாமுடைய பையன். ஆபிரகாம் 100 வருஷம் காத்திருந்து, அதாவது 100 வயசுல தான் யார பெறாருன்னா ஈசாக்க பெறாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ என்ன பண்ணு, ஈசாக்கை எனக்காக பலியிற்று அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு அது எவ்வளவு வலிச்சிருக்கும். சில வேளை அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும். இது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு சோதனை. ஆனா இந்த சோதனையை கொடுக்கும் போதே கர்த்தருக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு ஆபிரகாமுக்கு வலிக்கும்னு கர்த்தருக்கு தெரியும். இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு சொல்றேன், சில சோதனையை கர்த்தர் அனுமதிச்சிருப்பாருன்னா உங்களுக்கு கொடுக்கும் போதே அவருக்கு தெரியும் உங்களுக்கு அது எவ்வளவு வலிக்கும், உங்க வாழ்க்கையில அது எவ்வளவு தாக்கத்தை உருவாக்கும், அது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்குங்கிறது கண்டிப்பா கர்த்தருக்கு தெரியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இந்த சோதனையை கொடுக்கும் போதே கர்த்தருக்கு தெரியும் இது இவனுக்கு வலிக்க போகுது, இது இவனுக்கு காயப்படுத்த போகுது, இது இவனை நெருக்கும். அதெல்லாம் கர்த்தருக்கு தெரிஞ்சுதான் என்ன பண்றாரு, சோதனை அனுமதிக்கிறார். இவ்வளவு தெரியுதை ஏன் அனுமதிக்கிறார் நீங்க ஒரு வேளை கேட்கலாம். தேவன் தருகிற சோதனை சில வேளையில உருவாக்கத்துக்கு எதுவா இருக்கும், சில வேளையில பெருக்கத்துக்கு எதுவா இருக்கும். ஆனா நான் அதுக்குள்ள போக விரும்பல. இங்க ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட, உன் பையனை எனக்கு பலியிடு. நான் சொல்றேன், உன் பையனை பலியிடுன்னா என்ன சொல்லியிருக்கணும் ஆண்டவர், உன் பையன் எனக்கு வேணும், அவனை பலியிடுப்பா, அவ்வளவுதானே சொல்லியிருக்கணும். ஆனா ஆண்டவர் அங்க சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும். 3 அடைமொழி. ஏங்க உன் பையன் சொல்றீங்களே ஆண்டவரே, அதை மட்டும் சொன்னா போதுமே, நீங்க ஏன் 3 அடைமொழியை சொல்றீங்கன்னா ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் இதை நீ ரொம்ப நேசிக்கிற, இது உனக்கு ரொம்ப தேவையானது, இது உனக்கு ரொம்ப அவசியமானது, இந்த வலிக்குள்ள போனா நீ எவ்வளவு உனக்கு வலிக்குங்கிறது உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும்பா. அதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். முதல் அர்த்தம் என்ன தெரியுமா, உனக்கு சில வலிகள் எவ்வளவு வலிக்கும்னு உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் ஆபிரகாமே. உனக்கு அவன் ஏக சுதன் எனக்கு தெரியும், உனக்கு நேச குமாரன் எனக்கு தெரியும், உனக்கு பிரியமான புத்திரன் எனக்கு தெரியும். இன்னைக்கு ஒருவேளை சில சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார்னா ஒண்ணு நீங்க மனசுல வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில இருக்கிற சோதனையுடைய வீரியம் உங்களை எவ்வளவு தாக்குங்கிறது இயேசுவுக்கு தெரியும், உங்களை எவ்வளவு வலிக்க பண்ணுன்னு இயேசுவுக்கு தெரியும். உங்க வலியை புரிஞ்சுதான் சில வேளையில சில சோதனையை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். உங்க வலியை தெரிஞ்சதுனாலதான் இயேசு சில வேளையில அனுமதிச்சிருக்கிறார். ஆனா ஒண்ணு சொல்றேன், திராணிக்கு மேல சோதிக்கப்பட அவர் விடமாட்டார். குறித்த காலத்துல ரட்சிப்பை கட்டளையிடுவார். சோ முதலாவது பாருங்க, நேசிச்ச பையனை சொல்றாரு, நீ கொண்டு வந்து பலியிடு. சரின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் என்ன பண்றாரு, கூட்டிட்டு போகிறார். கூட்டிட்டு போகும்போது 1 நாள்ல 2 நாள்ல 3 நாள் டிராவல் பண்ணி போறார். டிராவல் பண்ணி போகும்போது எங்க நம்மலாம் பாருங்க ஒரு பொருத்தனை எடுப்போம் சில வேளையில, சிலது நடந்துட்டா நான் இதை பண்ணிடுறேன் ஆண்டவரே, இதை உடனே பண்ணிடுறேன்னு. ஆனா நடந்த உடனே சூட்டோட சூட்டா பண்ணாதான் பண்ணது. ஆனா ஒரு வேளை நடந்த உடனே நம்ம பண்ணல, 2 நாள் கழிச்சு பண்றோம்னா அது அப்படியே அப்படியே நம்ம பொறுத்தனை என்ன ஆகும்னா குறைய ஆரம்பிக்கும். சிலரு அதை பண்ணாமையே விட்டுருவீங்க, அப்படி ஆயிடும். ஆனா ஆபிரகாம் பாருங்க 3 நாள் பிரயாணம் பண்ணி போய் கூட நான் ஆண்டவருக்கு என் பையனை பலி கொடுக்க விரும்புறேன்னு சொன்ன வார்த்தைய ஆபிரகாம் என்ன பண்ணலன்னா மாத்தவே இல்லை. அவன் என்ன தீர்மானத்தோட வீட்டுல இருந்து புறப்பட்டானோ அதே தீர்மானத்தோட அந்த சோதனைக்குள்ள அவன் போய்க்கொண்டே இருக்கிறான். இந்த ராத்திரி நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் சில சோதனை உங்க வாழ்க்கையில அனுமதிப்பாருன்னா சொல்றேன், கர்த்தர் என்ன தீர்மானத்துக்காக அதை அனுமதிச்சாரோ அந்த வழியில கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க, போய்கிட்டே இருங்க, போய்கிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. ஆண்டவர் கண்டிப்பா சொல்றேன் அந்த வழியில உங்களை ரட்சிக்காம விடவே மாட்டார். சோ ஆண்டவர் அனுமதிச்ச உடனே இவர் கூப்பிட்டு போறார். பையனை கூப்பிட்டு போய் பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தின் மேல பையனை படுக்க வச்சு ஆண்டவர் கேட்டுட்டாரே, இப்ப பையனை என்ன பண்ண போறோம்னா பலியிட போறோம்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்து ஓங்குறார்.
ஓங்க ஆரம்பிச்ச உடனே, அந்த பிள்ளை கழுத்துக்கிட்ட கத்தி வர்றதுக்கு முன்னாடி, கர்த்தருடைய வார்த்தை வருது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில சில சோதனைய கர்த்தர் அனுமதிச்சிருப்பாருன்னா, உங்க கழுத்துக்கிட்ட சிலது நெருங்கறதுக்கு முன்னாடி, அதை தடுக்க கர்த்தர் தலையிடுவார். ஈசாக்குடைய வாழ்க்கையில இந்த சோதனைய அனுமதிச்சது கர்த்தர் ஆனால், அழிவு வருவதற்கு முன்பாக அவர் அனுமதித்த சோதனையை அவர் முடித்து வைப்பார். சில வேளையில உங்க வாழ்க்கையில சோதனைய ஆரம்பிக்கிறது மட்டும் கர்த்தர் இல்ல. உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்ச சோதனைய முடித்து வைக்கிறவரும் கர்த்தரா தான் இருப்பார். ஈசாக்குடைய வாழ்க்கையில ஒரு சோதனைய ஆரம்பிக்கிறார். ஈசாக்கு பிழைப்பானா? இனி உயிரோட வருவானா? வரமாட்டானா? எதுவுமே தெரியல. ஆனா எந்த கர்த்தர் உங்க வாழ்க்கையில சோதனையை துவங்கி வைத்தாரோ, அதே கர்த்தர் எதற்கும் வல்லமை உள்ளவர்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில துவங்கி வச்ச அந்த சோதனைய முடிக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவர். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இந்த சோதனையை ஆரம்பிச்சது ஆபிரகாம் இல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். அவர் எதை ஆரம்பிச்சாரோ கண்டிப்பா சொல்றேன், அத அவர் முடிக்க உத்தரவாதிங்க. இன்னைக்கு சிலர்லாம் ஃப்ளைட்ல போவோம். ஃப்ளைட்ல போகும்போது ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா, பைலட் நினைச்சா என்ன பண்ணலாம்னா, சேஃப்டியா லேண்ட் ஆயிடலாம், குதிச்சிடலாம், பேராசூட் போட்டு எப்படியாவது தப்பிச்சிடலாம், தான் உயிரை காப்பாத்திருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் எந்த பைலட்டும் அப்படி செஞ்சு தப்பிச்சதா எந்த நியூஸும் இல்ல. அப்போ காரணம் என்னன்னா, அவங்க எடுத்த வேலைக்கு மேல இருக்கிற உத்தரவாதம் அவங்கள என்ன பண்ண வைக்குதுன்னா, தான் உயிரையே கொடுக்க வைக்குது. நான் சொல்றேன், ஒரு உலக மனுஷனே ஒரு வேலைக்காக எடுத்த உத்தரவாதத்துக்கு அவ்வளவு பொறுப்பா இருப்பானா, உங்க மேலையும் என் மேலையும் உத்தரவாதம் எடுத்த ஆண்டவர், நம்ம சோதனையில உத்தரவாதம் எடுத்த ஆண்டவர் கண்டிப்பா இந்த ராத்திரி சொல்றேன், நம்மள கை விட்டுட்டு போக மாட்டார், நம்மள கழட்டி விட்டுட்டு போக மாட்டார். எந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சோதனையை துவங்கி வைத்தாரோ, இன்னைக்கு ராத்திரி நான் சொல்றேன், அதே ஆண்டவர் எதற்கும் வல்லமை உள்ளவர் என்று சொன்னார், உன் சோதனையை முடிக்கவும் வல்லமை உள்ளவர். யோபுடைய வாழ்க்கையில சோதனையை துவங்கி வச்சது கர்த்தர். அதே கர்த்தர் யோபுடைய வாழ்க்கையில யோபு 42:12 சொல்லும், யோபுடைய முன் நிலைமையை பார்க்கிலும் கர்த்தர் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார், எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கொடுத்தார். அப்படின்னா அதே ஆண்டவர் யோபுடைய சோதனையை முடித்து வைத்தார். இந்த ராத்திரி கர்த்தர் அனுமதிச்ச சில சோதனைக்குள்ள நீங்க போய் கொண்டிருக்கலாம். பிரதர், என் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய சோதனையை அனுமதிச்சிட்டார், என்னால வாழவே முடியல. அப்படி ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஒரு உலக மனுஷனே தான் எடுத்த பொறுப்புக்காக அவ்வளவு உத்தரவாதம் எடுப்பானா, தான் எடுத்த வேலைக்காக அவ்வளவு உத்தரவாதம் எடுப்பானா? உங்க வாழ்க்கையில அவ சோதனைய துவங்கி வச்சிருந்தா, இந்த ராத்திரி நான் திட்டமா சொல்றேன், அந்த சோதனையை கர்த்தர் முடித்து வைப்பார். இன்னைக்கு நீங்க கண்டிப்பா கவலைப்படாதீங்க, எப்ப முடித்து வைப்பார்? ஒருவேளை இந்த கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். அழிவு வருவதற்கு முன்னாடி, கத்தி ஈசாக்குடைய தலை பக்கத்துல வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் நிறுத்தினார். ஈசாக்குடைய கழுத்துக்கிட்ட ஒருவேளை பட்டிருக்கலாம், ஒரு நிமிஷம் தாமதம் ஆயிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? ஈசாக்குடைய கழுத்தை வெட்டி இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், தேவன் அனுமதிச்ச சோதனையில வெட்டப்படுவதற்கு ஒருவேளை நீங்களே ஆயத்தமா இருந்தா கூட அவர் அனுமதிக்க மாட்டார். ஈசாக் ரெடியா இருந்தாரு, ஆபிரகாம் ரெடியா இருந்தாரு. ஆனா சோதனையை அனுமதிச்ச தேவன் ரெடியா இல்ல, அவர் அனுமதிக்க விரும்பல. இன்னைக்கு ராத்திரி நான் சொல்றேன், சில சூழ்நிலைகள் உங்களை அழிப்பதற்கு ஏதுவா இருக்கலாம், உங்களை மூழ்கடிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில உங்களை முடிச்சு கட்டுறதுக்கு ஏதுவா இருக்கலாம். ஆனா நான் சொல்றேங்க, எந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சோதனையை அனுமதிச்சாரோ, அதே ஆண்டவர் உங்க வாழ்க்கையின் சோதனையை முடிக்க வல்லமை உள்ளவர். அவர் கண்டிப்பா சொல்றேன், நீங்க கண்ணீர் விட்டு நீங்க ரொம்ப உடைஞ்சு போய் இதுக்கு மேல வாழ முடியாது, இதுக்கு மேல சப்தர்லான்னு நீங்க போனா கூட நான் சொல்றேன், உங்களை சாக விட மாட்டார், உங்களை திருப்ப கொண்டு வருவார். சில சூழ்நிலை கூட பரவாயில்லையா இருக்கும், அப்படி இருக்கும். ஆனா மறந்துடாதீங்க, உங்களுக்கு சோதனையை அனுமதிச்ச கர்த்தர் யாருன்னா, அந்த சோதனையை முடித்து வைக்கிறவர். இன்னைக்கு தேவன் எந்தெந்த சோதனை உங்க வாழ்க்கையில அனுமதித்து வைத்தாரோ, இந்த ராத்திரி கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், அவைகளை முடிக்க கர்த்தர் இறங்கி வருகிறார், அவைகளை முடிக்க கர்த்தர் இறங்கி வருகிறார். இதுவரைக்கும் நீ சில சோதனைகளை பார்த்த உண்மை, இதுவரைக்கும் சில காயங்களை நீ பார்த்த உண்மை, இதுவரைக்கும் சில ஆறாத வடுக்கள் உங்க இருதயத்துல இருக்கிறது உண்மை. ஆனா இன்னைக்கு கர்த்தர்
கர்த்தர் சொல்றாரு, எந்த சோதனைய நாம் துவங்கி வச்ச நீ நம்பிட்டு இருக்கியோ, எந்த பிரச்சனைய நான் உன் வாழ்க்கையில துவங்கி வச்சேன்னு நீ உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்கியோ, அதே பிரச்சனைய முடிக்க நான் உனக்காக இறங்கி வருவேன்பா, நான் உனக்காக இறங்கி வருவேன்பா. ஈசாக்குடைய வாழ்க்கையில வந்தாரே, கத்தி பட விடலையே. இயேசு சொல்றாரே, ஸ்டாப், பிள்ளையாண்டான் மேல் உன் கத்தி கையை போடாத, அவனை நீ தொற்றாத, அவன் மேல உன் கை படவேன்னு கர்த்தர் சொல்லுவார்னா, இந்த ராத்திரி நான் திட்டமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில எதெல்லாம் 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 ஐயோ அழிவு வரப்போகுது, மரணம் நேரிட போகுது அப்படி நீங்க ஒருவேளை சொன்னாலோ, திட்டமாய் சொல்லுகிறேன், அழிந்து போக கர்த்தர் விட மாட்டார். ஒருவேளை யோபுடைய வாழ்க்கையில சோதனையை கர்த்தர் கொடுத்திருக்கலாம், யோபுடைய மனைவியை தொட்டிருக்கலாம், பிள்ளைகளை தொட்டிருக்கலாம், ஒரு சரீரத்தை தொட்டிருக்கலாம், எதை வேணா சாத்தான் தொட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் யோபுவை அழிக்க விடவே இல்லை. இன்னைக்கு ராத்திரி நான் சொல்றேன், சில சோதனை கர்த்தர் துவங்கினது உண்மைதான். ஆனா கண்டிப்பா சொல்றேன், இந்த சோதனை உங்க வாழ்க்கையில மகிமையை கொண்டு வரும், பெருக்கத்தை கொண்டு வரும். கண்டிப்பா இது உங்க வாழ்க்கையில அழிவை கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்த சோதனையை துவங்கி வச்சது கர்த்தர். அவர் துவங்கி வச்ச சோதனை கண்டிப்பா சொல்ற ஒரு நஷ்டத்திலேயோ, ஒரு அழிவிலையோ, ஒரு இழப்பிலையோ, ஒரு ஏமாற்றத்திலேயோ முடிய கர்த்தர் விட மாட்டார். யார் வேணா விடலாம், என்ன வேணா நடக்கலாம், ஆனா கர்த்தர் விட மாட்டார். இங்க ஈசாக்கு ரெடி, பலிபீடத்துல தயாரா இருக்கிறார் சாகிறதுக்கு. ஆபிரகாம் ரெடி பையனை கொல்றதுக்கு. ஆனா இயேசு ரெடியா இல்ல, கர்த்தர் ரெடியா இல்ல. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, நிறுத்துப்பா, கத்திய பையன் மேல வச்சராத, பிள்ளை ஆண்டான் மேல கைய போற்றாத. இன்னைக்கு ராத்திரி நான் சொல்றேன், எந்த சூழ்நிலையெல்லாம், எந்த கத்தியெல்லாம் உங்களை ஓங்கி நெருக்கி கொண்டிருக்கிறதோ, கர்த்தருடைய ஊழியக்காரனினோ நாமத்துல சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தர் அவைகளை தடுத்து நிறுத்துவார். கர்த்தர் அவைகளை தடுத்து நிறுத்துவார். ஒருவேளை சிலது உன் பக்கத்துல நெருங்கிட்டு இருக்கலாம், உன் கிட்ட நெருங்கிட்டு இருக்கலாம். ஐயோ இதுக்கு மேல இது நெருங்கிச்சுன்னா அவ்வளவுதான். ஆனா சொல்றேன், பக்கத்துல கூட வரலாம், ஆனா சேர கர்த்தர் விட மாட்டார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஈசாக்கு பக்கத்துல கத்தி போனது உண்மை. ஆனா ஈசாக்கு மேல பட கர்த்தர் விடலையே, ஈசாக்கு மேல கத்தி போக விடலையே. இன்னைக்கு உன் முன்னாடி கத்தி தொங்குறத பார்த்து பயப்படாதப்பா. இன்னைக்கு உன் முன்னாடி சூழ்நிலை இப்படி இருக்கிறத பார்த்து பயப்படாதப்பா. உன் முன்னாடி ஒருவேளை அப்பாவே கத்தி ஓங்கி நிக்கலாம், ஆனா நம்ம அப்பா யாருன்னா அந்த அப்பாவை நிறுத்துகிறப்பா. இன்னைக்கு சொல்றேன், சிலது உங்க மேல வர்றதுக்கு தயாரா இருக்கு உண்மைதான், உங்க மேல விழுகிறதுக்கு சிலது தயாரா இருக்கு உண்மைதான். ஆனா விழுகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் தடுத்து நிறுத்துவார். விழுகிறதுக்கு முன்னாடி தேவன் அதில் இடைப்படுவார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் அனுமதிச்ச சோதனையில நானே தலையிடுவேன். அது ஏன் தெரியுமா? சோதனையை துவங்கினவர் முடிக்க வல்லவர். எந்த தேவன் உங்க வாழ்க்கையில சோதனையை துவங்கி வச்சாரோ, அதே தேவன் இந்த ராத்திரி சொல்றாரு, அதே சோதனைய நான் உனக்காக முடிச்சு வைக்க போறேன். இதுக்கு மேல நீ அந்த சோதனைக்குள்ள அழுக வேண்டாம், இதுக்கு மேல நீ கண்ணீர் விட வேண்டாம், இதுக்கு மேல நீ சோர்ந்து போக வேண்டாம். அந்த சோதனைய நான் முடித்து வைக்க உனக்காக தலையிடுகிறேன். சோ முதலாவது காரியம் கர்த்தர் சொல்கிறார், அவர் அனுமதித்த சோதனையில அவரே தலையிடுவார். அவர் தலையிட்டு அதை முடித்து வைப்பார். இரண்டாவது பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரத்துல 3வது வசனம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கு உன் இனத்தார் இடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட இருப்பேன் என்றார். அதாவது இரண்டாவது பாருங்க, யாக்கோபு என்ற நபர் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். யாக்கோபு யாருன்னா, இந்த ஈசாக்கு அப்படியே பலியிட போனார்ல, அவருடைய பையன். அவருடைய இரண்டாவது பையன் அண்ணனுக்கு பயந்து மாமா வீட்டுக்கு ஓடி வந்தார். அண்ணனுக்கு பயந்து மாமா வீட்டுக்கு ஓடி வந்தார். மாமா வீட்டுக்கு ஓடி வந்து பல வருஷம் வேலை செஞ்சுட்டாரு. மாமா பல ஏமாத்திட்டாரு. இவருடைய நன்மையெல்லாம் திருடி 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 வச்சுட்டாரு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, யாக்கோபே நீங்க இருந்தது போதும், நீ எங்க கிளம்பி போனா உன் அப்பா வீட்டுக்கு கிளம்பி திரும்பி போ, உன் இனத்துக்கு திரும்பி போன்னு. இவர் சொன்ன உடனே யாக்கோபு என்ன பண்ணுவாரு, மாமாட்ட கூட செல்லாம ஓடி வந்துருவார். இவர் ஓடி வர செய்தி அவங்க மாமாக்கு 3 நாள் கழிச்சு தெரியும். 3 நாள் கழிச்சு விஷயம் தெரியும், இந்த யாக்கோபு வீட்டை விட்டு ஓடிட்டான். 3 நாள் கழிச்சு தெரிஞ்ச உடனே அந்த மனுஷன் சும்மா இருக்காம இவனை துரத்திட்டு வருவார். இவன் நம்மளை விட்டு சொல்லாம ஓடிட்டானா, இவனை கண்டிப்பா போய் என்ன பண்ணிடணும், நான் பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஓடி வருவார். ஓடி வரும்போது என்ன நடக்கும்னா, இந்த யாக்கோபு கிட்ட லாபான் நெருங்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் லாபான்ட்ட போய் சொல்லுவாரு, நீ யாக்கோபு கிட்ட நன்மையை தவிர தீமை ஒன்றையும் பேசிடாத. இந்த இடத்துல ஒண்ணு சொல்றேங்க, இந்த யாக்கோபை போக சொன்னது கர்த்தர், யாக்கோபை
செய்ய சொன்னது கர்த்தர். இன்னைக்கு ஒருவேளை சொல்றேன், சில காரியத்தை நீங்க கர்த்தர்ட்ட வார்த்தையை கேட்டுதான் செஞ்சீங்க. சில காரியத்தை கர்த்தர்ட்ட வார்த்தையை கேட்டுதான் நீங்க துவங்குனீங்க. ஆண்டவர்ட்ட இருந்து சில வார்த்தையை பெற்றுதான் நீங்க துவங்கினீங்க. ஆனா கூட இன்னைக்கு சில எதிர்ப்பு, சில சூழ்நிலை உங்களை துரத்தி கொண்டிருக்கலாம். உங்களை சிலது துரத்துறது உண்மை. ஆனா நெருங்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அதுல தலையிடுவார். சில வாழ்க்கையில துரத்துறது உண்மைதாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா துரத்துகிற சில காரியங்களை நெருங்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கண்டிப்பா சொல்றேன், அவர் தலையிடுகிற தேவனா இருக்கிறார். சில பிரச்சனை வாழ்க்கையில துரத்துத, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லப்பா. லாபான் யாக்கோபை துரத்திக்கிட்டு தான் வரார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவன் நெருங்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் போய் சொல்றாரு, நீ என்ன பண்ணிருனா யாக்கோபு கிட்ட நன்மையை மட்டும் பேசு, தீமையை பேசிராத. யாக்கோபிட்ட தீமையா எதையும் நீ பேசிராதப்பான்னு சொல்லி அந்த மனுஷன் கிட்ட வந்து கர்த்தர் பேசுவார்னா, இன்னைக்கு ஒருவேளை சில மனுஷங்க உங்களுக்கு விரோதமா நிக்கலாம். ஆனா இன்னைக்கு ராத்திரி கர்த்தராகி ஆண்டவர் வாக்கு பண்றாரு, நான் உனக்காய் வந்து பேசுவேன். சில இடத்துல உன்னை துரத்திட்டு இருக்காங்களாப்பா, உன்னை விரட்டுறாங்களப்பா, உன்னை வந்து ஏதாவது பண்ணிடணும்னு நினைக்கிறாங்களா, அவங்க உன்னை நெருங்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்கள நெருங்குவேன். அவங்க உன்னை நெருங்கிறதுக்கு முன்னாடி நான் அவங்கள நெருங்கி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டுவேன் கர்த்தர் சொல்றாரு. இரண்டாவது காரியம், அவர் சொன்ன திட்டங்க, இது வேற யாரும் சொன்ன திட்டம் இல்ல. தேவன் சொன்ன திட்டத்திலே அவர் தலையிடுவார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில சிலதை கர்த்தர் சொல்லி செய்யறீங்களா, தேவன் சொன்னனால தான் பிரதர் சிலதை செய்யறேன், கர்த்தர் சொல்லலைன்னா நான் இதை செஞ்சிருக்க மாட்டேன், ஆண்டவர் சொல்லலைன்னா இதை ஆரம்பிச்சிருக்க மாட்டேன், எந்த நம்பிக்கையில கர்த்தர் சொன்னார்னு சிலதை செஞ்சீங்களோ, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரட்டும். அதே கர்த்தர் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து தலையிடுவார், அதுக்கு முன்னாடி வந்து பேசுவார். எந்த ஆண்டவர் உங்களுக்கு ஆரம்பிச்சு வச்சாரோ, எந்த ஆண்டவர் உங்களை வாக்குத்தத்தம் கொடுத்து நடத்தினாரோ, எந்த ஆண்டவர் இந்த வேதத்தின் மூலமா உங்ககிட்ட பேசினாரோ, எந்த ஆண்டவர் இந்த பைபிளின் சத்தியத்துல நீ இதை செய், இதை பண்ணு, நான் உன்னை நடத்துறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நீ கண்டிப்பா இதை பண்ணுன்னு இந்த வேதத்தின் வார்த்தை மூலமா பேசினாரோ, தரிசனம் மூலியமா பேசினாரோ, சொப்பன மூலமா பேசினாரோ, அதே தேவன் கண்டிப்பா சொல்றேன், உங்க வாழ்க்கையில எதிரிகள் நெருங்குவதற்கு முன்னாடி அவர் உங்களை நெருங்குவார். எதிரிகள் நெருங்கிறதுக்கு முன்னாடி அவர் உங்க எதிரிகள்கிட்ட பேசுவார். கண்டிப்பா சொல்றேன், இந்த வார்த்தை பொய்த்து போகாது. சில வேலையில சிலது பிரச்சனை மாதிரி தெரியலாம், முடியாது மாதிரி தெரியலாம், நடக்காது மாதிரி தெரியலாம். ஆனா நெருங்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் பேசுவார். லாபான் இன்னும் யாக்கோபு பக்கத்துல கூட வரல, ஆனா அதுக்கு முன்னாடியே கர்த்தர் போய் சொன்னாரு, நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா இவன் கிட்ட நன்மை இல்லாம தீமை எதையுமே நீ பேசிடக்கூடாது, இவன்ட்ட ஒரு வார்த்தை கூட நீ தீமையா பேசக்கூடாது. இந்த ராத்திரி நான் சொல்றேன், உங்க எதிரிகள்கிட்ட கர்த்தர் போய் பேச போகிறார். உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்க கிட்ட கர்த்தர் பேச போறார். ஒரு வார்த்தை கூட என் பிள்ளைட்ட நீ என்ன பேசிடக்கூடாதுன்னா தீமையா பேசிடக்கூடாது. ஒரு சகோதரி இருந்தாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு புதிய வீட்டுக்குள்ள போறாங்க. புதிய வீட்டுக்குள்ள போனா அவங்களுக்கு பயங்கரமான எதிர்ப்பு. அந்த வீட்ல ஒரு நல்ல உறவு இல்ல, அவங்க நல்லா பார்த்துக்கல. கல்யாணம் ஆகி வந்துட்டாங்க. இப்போ அந்த சகோதரி நல்லா ஜெபம் பண்ற சகோதரி. அப்போ அவங்க திருமணம் பண்ணும்போது ஒரே ஒரு வார்த்தை கர்த்தர்ட்ட கேட்டு அவர் சொன்னதுனால அவருடைய சித்தப்படி தான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்தாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு எப்படி சூழ்நிலைன்னா, ஐயோ ஏன் வாழ்றோம், ஏன் இருக்கிறோங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு நெருக்கடி. அப்படி ஒரு கஷ்டம். 10வது ஒரு குறைக்கு என்னன்னா, அவங்களுக்கு குழந்தை வேற இல்ல. அப்ப இது 2யும் சேர்த்து அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வீட்ல. ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப இந்த சகோதரிக்கு ஒரே வருத்தம். ஆண்டவரே, நான் நீங்க சொன்னத நம்பி தானே செஞ்சேன். நீங்க பேசுனத நம்பி தானே செஞ்சேன். இன்னைக்கு நெறைய பேர் அப்படிதான் இருக்கிறீங்க. கர்த்தர் சொன்னத நம்பி தான் செஞ்சீங்க. கர்த்தர் பேசுனத நம்பி தான் செஞ்சீங்க. அந்த சகோதரி அதே போல ரொம்ப அழுது ஜெபம் பண்ணாங்க. அப்ப ஆண்டவர் அந்த சகோதரியை நினைத்தருளினார். நினைத்தருளி ஃபர்ஸ்ட் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். 2வது கர்த்தர் அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப கொடுத்தார். இது 2யும் கொடுத்து ஆண்டவர் எப்படி மாத்திட்டார்னா, இதுவரைக்கும் எந்த குடும்பம் இவங்களை ஏசுச்சோ பேசுச்சோ, இன்னைக்கு அதே குடும்பத்தை சுமக்கிற ஒரு பெரிய கிருபையை யார் தலையில வச்சார்னா, கர்த்தர் இந்த சகோதரி மேல வச்சார். இதுவரைக்கும் இந்த சகோதரிகிட்ட ஒருமே கேட்க மாட்டாங்க. எல்லாமே அவங்க முடிவு, எல்லாமே அவங்க விருப்பம். ஆனா இப்போ எதை கேட்டாலும் இவங்க கிட்ட கேட்டு தான் டிசைட் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட சொல்லி தான் டிசைட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஆளுமையை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை
வாழ்க்கையில சில திட்டங்களை கர்த்தர் துவங்கி வச்சிருப்பாருன்னா அதுக்கு கர்த்தர் உத்தரவாதம் எடுப்பார். உங்க வாழ்க்கையில சில விஷயங்களை கர்த்தர் துவங்கி வச்சிருப்பாருன்னா கர்த்தர் அதுல தலையிடுவார். இந்த வார்த்தையை கர்த்தர் கண்டிப்பா பேசணும்னு சொன்னார். இது திறப்பின் வாசல்ல நம்ம பேசின செய்தி தான். ஆனா கர்த்தர் திரும்ப இதை நீ பேசு, என் ஜனங்களுக்கு இந்த வார்த்தை தேவைன்னு கர்த்தர் சொன்னாரு. அதனால தான் இந்த ராத்திரி நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் பாருங்க, 2வது ஆண்டவர் எதுல தலையிடுறார்னா, அவர் சொன்ன சில காரியத்துல வருகிற பிரச்சனையில அவரே தலையிடுவார். முதலாவது நான் சொன்னேன், தேவன் அனுமதித்த சோதனையிலே அவர் தலையிடுவார். 2வது சொல்றேன், அவர் சொன்னதை நம்பி சிலதை செய்றீங்களா? கர்த்தர் சொன்னாருன்னு தான் செய்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன், அதுல கர்த்தர் தலையிட்டு பெரிய மாற்றங்களை தருவார். 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். 3வது பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்துல 2வது வசனத்திலிருந்து, அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினால் கேராகின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். இங்க கவனிங்க, இந்த ஆபிரகாம் ஒரு புது ஊருக்கு போறார், கேராகுங்கிற ஊருக்கு போறார். போன உடனே என்ன சொல்றாருன்னா, தன் ஒய்ஃபை வந்து சிஸ்டர்ன்னு சொல்றாரு. ஏன் சகோதரின்னு சொல்றாருன்னா, தங்கச்சிங்கிறாருன்னா, அந்த அம்மா வந்து ரொம்ப அழகா இருக்கிறாங்க, ஆபிரகாமுடைய மனைவி. இப்போ இதை யாராவது பார்த்தாங்கன்னா, ஒருவேளை அவங்க மேல பாசம் வச்சா ஆபிரகாம கொன்னுட்டு அவங்கள தூக்கிடுவாங்கன்னு பயத்துல ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, இவன் என் சகோதரின்ட்டார். சகோதரின்னு சொன்ன உடனே ராஜா என்ன பண்ணிட்டாரு, சாரால அரண்மனைக்கு கூப்பிட்டு போயிட்டாரு. கூப்பிட்டு போனோடனே ஆபிரகாம் ஒரு பக்கம் துடிச்சிருக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கலாம். தான் மனைவியை கூப்பிட்டு போயிட்டாங்க, இது மனைவின்னு கூட சொல்ல முடியாத ஒரு நிலைமை, என்ன செய்யறதுன்னு தெரியல. இங்க பிரச்சனை எதனாலதான் வந்துச்சுன்னா, ஆபிரகாம் சொன்ன ஒரு பொய்னாலதான் வந்துச்சு. ஆபிரகாம் வந்தோன்னு சொல்றாரு, இவ என் சகோதரின்னு வசனம் தெளிவா சொல்லுது, சகோதரி என்று சொன்னதினால். அப்போ சொன்னது ஆபிரகாம் தான். சில வேளையில சில பிரச்சனைக்கு ஆரம்பம் புள்ளி யாராத்தான் இருப்போம்னா நம்மளாத்தான் இருப்போம். நம்ம செஞ்ச சில பிரச்சனை தான் எப்படியா நிக்கும்னா பூதாகரமா நிக்கும், பெருசா அடக்க முடியாததா ஆள முடியாததா வந்து நிக்கும். இங்க அப்படிதான் வந்து நிக்குது. ஆபிரகாம் செஞ்ச ஒரு தப்பு, மனைவியை தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போன உடனே ஆபிரகாம் ஒருவேளை என்ன செய்யறதுன்னு தெரியல, ராஜா கிட்ட போய் பேச முடியாது, யார் பேசுவா ஒன்னும் தெரியல. ஆனா கர்த்தர் போய் ராஜாவுடைய பெட்ரூம்குள்ள பேசுறாரு, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் செத்தாய். இந்த ராத்திரி நான் சொல்றேன், ஒருவேளை உங்களுக்காக பேச யாரும் இல்லை, யார் பேசுவா, எதை பேசுவா? இன்னைக்கு நீங்க ஒருவேளை தடுமாறிட்டு இருக்கலாம், எனக்காக இதுல யாராவது தலையிட்டு பேசுவாங்களா, எனக்காக இதுல உள்ள போய் யாராவது ஒருத்தர் பேசுவாங்களா பிரதர், என் சார்பா யாராவது ஒருத்தர் பேசுவாங்களா பிரதர் அப்படி நீங்க ஒருவேளை சொல்லலாங்க. இந்த ராத்திரி நான் சொல்றேன், உங்க சார்பா கர்த்தர் பேச இருக்கிறார், உங்க சார்பா கர்த்தர் பேச வருவார். ஒருவேளை ஆபிரகாமுக்கு அந்த நேரத்துல அவர் துடிச்சிருக்கலாம், கலங்கி இருக்கலாம், என்ன செய்யறதுன்னு தெரியலையே, மனைவியை கூப்பிட்டு போயிட்டானே, திருப்ப எப்படி கூப்பிட்டு வர்றது? ஆனா ஆபிரகாம் போய் பேச முடியல, உண்மைதான். ஆபிரகாம் மேல தப்பு இருக்கிறது உண்மைதான், ஆபிரகாம் மேலதான் இந்த காரியம் வந்துச்சு உண்மைதான். ஆனா கூட கிருபையா கர்த்தர் தலையிட்டார். இன்னைக்கு ராத்திரி சொல்றேன், சில தப்பு உங்க மேலதான் இருக்கு, சில சூழ்நிலை உங்க மேலதான் இருக்கு. ஆனா கூட நீங்க தாழ்த்தும் போது உங்க வாழ்க்கையில கர்த்தர் கிருபையாய் தலையிடுகிறார். கர்த்தர் இந்த ராத்திரி கிருபையாய் சிலருடைய பிரச்சனைகளுக்குள்ள தலையிடுகிறார். கர்த்தருடைய தலையிடுதல் ஏன் தெரியுமா உங்க வாழ்க்கையில இன்னும் வருது? அவருடைய கிருபைனால, இரக்கத்தினால. நிறைய சமயம் நம்ம நீதினால, நம்ம நியாயத்தினால கர்த்தர் நமக்கு உதவி செய்யல, அவருடைய கிருபையினால உதவி செய்கிறார். இந்த ராத்திரி நான் திட்டமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தலையிடுதலை கொண்டு வருதுங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே, இதுக்கு மேல இதை செய்ய முடியல ஆண்டவரே, இதுக்கு மேல இது மேல போக முடியல ஆண்டவரே, என் பேலன் இவ்வளவுதான் ஆண்டவரே, என் சக்தி இவ்வளவுதான் ஆண்டவரே, என் திராணி இவ்வளவுதான் ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே நீங்க ஒருவேளை சொல்லலாங்க. ஆனா இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, உனக்காக நான் தலையிட போகிறேன், உனக்காக நான் தலையிட போகிறேன். நீ தப்பு பண்ணது உண்மைதான்ப்பா, நீ இது பண்ணது உண்மைதான்ப்பா. தாவீது கூட சொல்லுவாரு, நான் மனுஷன் கையில விழாதிருப்பேனாக, கர்த்தருடைய இரக்கங்கள் பெரியது. அப்போ கண்டிப்பா சொல்றேன், கர்த்தர் நம்மள மனுஷன் கையில விட்டு கொடுக்க மாட்டார், உலகத்தின் கையில விட்டு கொடுக்க மாட்டார். சில சூழ்நிலை உங்க மேலதான் தப்பு இருக்கு, நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா கூட கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் கொண்டு வந்து மறைவுல வச்சு மட்டா தண்டிப்பாரே ஒழிய, உலக மனுஷன் பண்ற மாதிரி உங்களை பப்ளிசிட்டி பண்ணிட்டு போக மாட்டார். நம்ம ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் அதுதாங்க வித்தியாசம். ஆண்டவர் ஒரு தகப்பன்கிற இருதயத்துல கையாளுவாரே ஒழிய, உங்க தப்பையோ உங்க மிஸ்டேக்கையோ பெருசா கர்த்தர் எடுக்க போறதில்ல, அதை பப்ளிசிட்டி பண்ண போறதில்ல. மட்டா தண்டிப்பார், தனியா விசாரிப்பார், அதெல்லாம் வேற. ஆபிரகாம் நீ தப்பு பண்ணது உண்மை ஆபிரகாம், ஆனா அதுக்காக
உன் வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பு வர்றத, உன் வாழ்க்கையில ஒரு பெரிய நஷ்டம் வர்றத நான் கண்டிப்பா அனுமதிக்க மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சோதனை நிறைய வருது. நிறைய சோதனை வருது. ஏன் வருதுன்னு தெரியல. ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேங்க. உங்க வாழ்க்கையில ஒருவேளை கர்த்தர் நிறைய சோதனை வச்சிருக்கிறார்ன்னா, உங்க மேல கர்த்தருக்கு பெரிய திட்டம் இருக்குன்னு அர்த்தம். ஆபிரகாமும் லோத்தும் ஒரே வீட்ல துவங்கினாங்க. ஒரே குடும்பம். ஆனா 2 பேருடைய வாழ்க்கையில யாருக்கு தான் அதிகமா சோதனை வந்துச்சுன்னா, ஆபிரகாமுக்கு தான் வந்துச்சு. லோத்துக்கு வந்துச்சான்னு கேட்டா, அவ்வளோ பெரிய சோதனைலாம் லோத்துக்கு வந்ததா ரெக்கார்டே இல்ல. ஆனா இந்த ஆபிரகாம் பாருங்க ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமா இருந்தவர். ஆண்டவர் ஒரு டைம் வந்து சோதோம் கொமோராவை அழிக்க போறேன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் யார்கிட்ட தான் வந்து சொல்லுவார்னா ஆபிரகாம்கிட்ட தான் சொல்லுவார். ஸோ இவ்வளோ க்ளோஸா இருந்த ஒரு ஆள் தான் யாருன்னா ஆபிரகாம். ஆனா ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு சில வேளையில சில போராட்டம் வரும், சில நெருக்கம் வரும். அது உங்க வாழ்க்கையில எதுக்கு ரொம்ப அடையாளம் தெரியுமா? நீங்க கர்த்தரோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்கிற அடையாளம். இந்த லோத்துக்கும் வந்துச்சு, ஆபிரகாமுக்கும் வந்துச்சு. ஆனா ஆபிரகாமுக்கும் அந்த அளவுக்கு லோத்துக்கு பிரச்சனை வரல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இவ்வளவு காத்திருப்பு, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இவ்வளவு வருத்தம், ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இவ்வளவு வேதனை, ஒருவேளை அப்படி சொல்லுவீங்கன்னா இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, இல்ல மகளே, இல்ல மகனே, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். நான் லோத்துவை நேசிக்காத அளவுக்கு ஆபிரகாமை நேசிச்சதுனாலதான் ஆபிரகாமுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு, ஆபிரகாமுக்கு நிறைய போராட்டம் வந்துச்சு. ஆனா ஒண்ணுங்க, சோதனையும் நடுவில் கர்த்தர் தலையிட்டார். 2வது சொன்ன அவர் வார்த்தையில துவங்கின சில காரியத்துல பிரச்சனை வரும்போது அவர் தலையிட்டார். 3வது நம்முடைய தவறினால, உங்க சில மிஸ்டேக்னால, சில வேலையில நீங்க தடுமாறி நிற்கும் போது உங்க அனுமதியே இல்லாம கர்த்தர் சில வேலையில தலையிடுவார். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் அனுமதி வாங்கல. ஆபிரகாமே நான் வேணா போய் மீட்டுட்டு வரட்டுமா, நான் வேணா போய் உன் ஒய்ஃபை காப்பாத்தணுமா? சில வேலையில கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையில எது இடையிடுறதுக்கு இல்ல தலையிடுறதுக்கு கண்டிப்பா சொல்றேன், உங்க அனுமதி தேவையில்ல. கண்டிப்பா உங்க அனுமதி இல்லாம சில விஷயத்துல அவர் தலையிட போறார். உங்க சம்மதம் இல்லாம சில விஷயத்துல கர்த்தர் தலையிட போறார். உங்க விருப்பம் இல்லாம கர்த்தர் சில விஷயத்துல தலையிட போறார். சில விஷயத்தை மாற்ற போகிறார். இந்த ராத்திரி நம்ம ஜெபம் பண்ண போறோம். கர்த்தருடைய ஒரு பெரிய தலையிடுதல் வரப்போகுது. ஒரு 5 நிமிஷம் நல்ல ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். கண்களை மூடி ரேபா ரஷகல பௌதனை ஹந்தரபோ. அப்பா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய தெய்வீக தலையிடுதல் வருவதாக. யார் யாருடைய வாழ்க்கையில தகப்பனே என்னுடைய வாழ்க்கையில உடைய தலையிடுதல் வந்தா போதுமே, இந்த சோதனை எப்ப முடியும் தெரியல, எப்படி முடியும் தெரியல, என்ன நடக்கும் தெரியல, யார் செய்வான் தெரியல. ஒருவேளை அப்படியெல்லாம் ஒருவேளை பிள்ளைகள் சோர்ந்து போய் இருப்பாங்கன்னா இந்த ராத்திரி கர்த்தருடைய ஒரு பெரிய தலையிடுதல், ஒரு பெரிய தலையிடுதல், ஒரு பெரிய தலையிடுதல் ஒவ்வொருடைய வாழ்க்கையில வருவதாக. ரீபா லபோ ஷம்தரபா லேபா ரகா டகா லபா ஷம்தரா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு தலையிடுதல். ஐயோ ஆண்டவரே இந்த சோதனை எப்படி கையாளுறதுன்னு தெரியலன்னு சொல்றியா? இயேசு தலையிடுகிறார், இயேசு தலையிடுகிறார். உனக்காய் இந்த பிரச்சனையில இயேசு தலையிடுகிறார், இயேசு தலையிடுகிறார். ரேபா லபா லஹம்தரா பலா கதுரா பலா ஷம்தரபா ஓகதரா கலபா ஷம்தரபா. இதோ தேவன் அனுமதிச்ச பிரச்சனையில தேவன் உனக்கு சொல்லி நீ ஒன்னு செய்யறியா மகளே, தேவன் உனக்கு ஒன்னு சொல்லி நீ செய்யறியா மகனே, அதுல யார் உத்தரவாதி தெரியுமா? கர்த்தர் உனக்காய் உத்தரவாதம் எடுக்கிறார், கர்த்தர் உனக்காய் உத்தரவாதம் எடுக்கிறார். ரேபா லாபா ஷம்தாரா. இந்த புதிய நாளில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இதுவரைக்கும் நீ பார்க்காத ஒரு மாற்றம், இதுவரைக்கும் நீ பார்க்காத ஒரு அதிசயம். லேபா ரகா டகா லாபா ஷம்தாரா லேப்ரு ஹம்தர பலபா. இதுவரைக்கும் மனுஷ தலையிட நீ நம்பிட்டு இருந்த, இந்த மனுஷன் செஞ்சா போதும் பிரதர், இந்த மனுஷன் யாரோ ஒருத்தர் தலையிட மாட்டாங்களா? ஆனா இன்னைக்கு ராத்திரி சொல்றார், நான் தலையிடுற மகனே, நான் தலையிடுற மகளே. இதுவரைக்கும் நீ பல தலையிட பார்த்தல்ல, ஆனா இந்த ஒரு முறை இயேசுடைய தலையிடுதல் உன் வாழ்க்கைய புரட்டி போட வல்லமை உள்ளது. இந்த இயேசுடைய தலையிடுதல் உன் சூழ்நிலையை புரட்டி போட வல்லமை உள்ளது. பிரிஞ்சு போன குடும்பத்துக்குள்ள அவர் தலையிட போகிறார். காத்திருக்கிற காரியத்தில் அவர் தலையிட போகிறார். சோர்ந்து போன காரியத்தில் அவர் தலையிட போகிறார். நீ அழுது கொண்டிருந்த காரியத்தில் அவர் தலையிட போகிறார். என்ன செய்வன் நீ திகச்ச காரியத்தில் இயேசு தலையிட போகிறார். அவருடைய ஒரு தலையிடுதல், ஒரு தலையிடுதல், ஒரு அமாந்தா ராகா
இந்த ராத்திரி கர்த்தருடைய ஒரு பெரிய அனுக்கிரக கரம் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு வீடுகள் மேலும் வருவதாக. லேபா லாபா ஷம்தாரபா. அப்பா இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, உடைய பிள்ளைகளுக்கு இறங்கப்பா. ஒருவேளை நீங்க அனுமதிச்ச சோதனையில, ஐயோ கர்த்தர் அனுமதிச்ச சோதனையிலே இன்னைக்கு தடுமாறி நிக்கிற, என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்படி செய்யறதுன்னு தெரியல. பிள்ளைகளுக்கு உங்க கை கொடுக்கப்படுவதாக. ஒரு விஷயம் உங்க கரத்தை நீட்டுங்கப்பா, தூக்கி விடுங்கப்பா. அழிவு வருவதற்கு முன்னாடி கர்த்தர் உன்னை சந்திப்பார். நீ அழிஞ்சு போவதற்கு முன்னாடி கர்த்தர் உன்னை சந்திப்பார் என்ற வார்த்தையின்படி அப்பா இன்னைக்கு ரேமாவை கர்த்தர் கொடுத்தீங்க. நான் தலையிடுவேன், நான் தலையிடுவேன். ஓ ராகாடா காபா லபா லபா. இதுவரை தலையிட முடியாத சில பகுதிகளுக்குள்ள கர்த்தர் அவர் தலையிடுகிறார். சாந்தரபலபோ. ஆண்டவரே, நீங்க சொல்லிதான சிலதை செஞ்ச, நீங்க சொல்லிதான சிலதை துவங்கின, இன்னைக்கு நான் இப்படி நிக்கிறேனே, பயப்படாதே, அவர் சொல்லி துவங்கினதிலே அவர் தலையிடுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு கூட்டம் இருக்கிறீங்க, ஆண்டவரே நான் என் மிஸ்டேக்ல செஞ்சுட்டேன் ஆண்டவரே, கர்த்தர் சொல்றார் கிருபையாய் தூக்குகிறேன், கிருபையாய் உதவி செய்கிறேன். நீ போய் இனி பாவம் செய்யாதே, நீ போய் இனி பாவம் செய்யாதே, கிருபையாய் தூக்குகிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல ராத்திரி வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த 6வது நாள் ஜெபத்தை கர்த்தர் கிருபையா நடத்துனீங்கப்பா. எங்க கிருபை இல்லை, எங்க ஞானம் இல்லை, எங்க முயற்சி இல்லப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க, நீங்க மாத்திரம் கனத்தை எடுத்துக்கோங்க. நீங்க நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார ஆசீர்வதிக்கிற, நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள கர்த்தருடைய தலையிடுதல் வருவதாக என்று பிளஸ் பண்றேன். எல்லா ஜனங்களையும் நன்மையினால நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் பரிபூர்ணப்படுத்துங்கப்பா. ஆசீர்வாதமும் நன்மைகளும் பிறக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. உமக்கே கனத்தை செலுத்துகிறேன். நீங்க மாத்திரம் கனத்தை எடுத்துக்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.